ஷியோர். ஓகே, கண்டிப்பா மீட் பண்ணலாம். யா. I know about it. Okay. அதான் வரேன்னு சொன்னேன்ல. No, 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 no. I don't know exactly. Thank you. ஏய் பாண்டி பையலே, நான் 100 ஃபிகருக்கே நீ பூ கொடுக்கறியா? இன்னைக்கு நீ தொலைஞ்சடா மவனே. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஓகே. ஹலோ ஜென்டில்மேன், இப்ப உள்ள போன மேடம் எத்தனை மணிக்கு திரும்பி வருவாங்க? சாயந்தரம் 5 மணிக்கு. நாம இப்ப உடல்ல இருக்கிற ஹார்மோன்களை பத்தி பேச போறோம். நாம சாப்பிடுற உணவு ஜீரணிக்கப்பட்டு சத்தா மாறி ரத்தத்துல கலக்குது. அந்த ரத்தத்துல இருந்து பல வகையான ஹார்மோன்கள் உருவாகுது. அந்த ஹார்மோன்கள் தான் நம்மளுடைய பருவ மாற்றத்துக்கு காரணமாகுது. அந்த மாற்றம் நம்ம உடல்ல சில விஷயங்களை உண்டாக்குது. அது வரைக்கும் நாம குழந்தைத்தனமா பேசிட்டு இருந்தது மாதிரி குரல் கரகரப்பாகுது. இப்பதான் நாம ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம். இப்பதான் ஆணுக்கு பெண் மேலையும் பெண்ணுக்கு ஆண் மேலையும் ஒருவித இணக்க வச்சு உருவாகுது. ஏய் நில்லு, எங்க போற? இன்னும் கிளாஸ் முடியல. என் கேர்ள் ஃப்ரெண்ட பாக்க. டேய் பாபு, இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. ஏதோ ஞாபகத்துல கொண்டு போய் மோதிட்டேன். Oh my God. இவன் பேபி என்ன ஒரு நிலையிலே இருக்க மாட்டேங்குது. அம்மா, என்னாச்சுடா இப்படி அலறன? சிஸ்டர், என் பையனோட ஆரோக்கிய நிலைமை இப்ப எப்படி இருக்கு? இவனுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லதா இருக்கு. மென்டல் கண்டிஷன் தான் ரொம்ப மோசமா இருக்கு. ஏமா இவனை நல்ல நேரமா பார்த்து பெற்றுக்க கூடாது? அப்படி சொல்லிட்டு போறா. வேற என்ன செஞ்சிருப்பான்? நர்ஸ் சரண்டு இருப்பான். அப்பா உங்க வம்ச ரத்தம் தானே அவன் உடம்புல ஓடுது. அப்பா புத்தி அப்படியே இருக்கு. சபல புத்தி. நாக்கு அடக்கி பேசுறீ. புள்ளைக்கு அப்பம் புத்தி வராம பக்கத்து வீட்டுக்காரன் புத்தியா வரும்? நான் எவ்வளவு சொன்னாலும் எங்க அம்மா என் பேச்சு கேட்கல. தொப்ப இருக்கிற நீ வேணா, பலத்தியா இருக்கிற எங்க மாமா பையன் சத்யராஜ் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு எங்க அம்மா ஓன் தலையில கட்டி வச்சுட்டாங்க. உனக்கு கட்டினது மட்டும் இல்லாம இந்த வீணா போடுறதுக்கு அம்மாவும் ஆயிட்டேன். நான் கூட அப்படித்தான் குஷ்பு மாதிரி இருக்கிற என் மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்தேனா இந்த சனியை எனக்கு பிறந்திருப்பானா? அவனே கல்யாணம் பண்ணிருக்கல. இந்த பீடை எனக்கு ஒளிஞ்சிருக்கும். சத்யராஜா கூட்டு ஓடி போயிருக்கலாமே. எனக்கும் உன் பீடை ஒளிஞ்சிருக்கும்ல. நானும் எவ்வளவுதான் பொறுத்துக்கிட்டு நீ தாண்டி எனக்கு இடம் கொடுக்க. குஷ்பு மாதிரி இந்த சங்கீதா ராஜகோபால் கூட ஓடுனதால தான் குண்டு குந்தாரி உங்ககிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அவ ஓடி போய் அதிர்ஷ்டக்காரி ஆயிட்டா. நான் தான் மாட்டிக்கிட்டேன். கர்மம் முடிச்சவங்கிட்ட. நீ தாண்டி கர்மம் முடிச்சவ. உங்ககிட்ட வந்து நான் தாண்டி மாட்டிக்கிட்டேன். வாயை மூடுறீங்களா? நாங்க வாயை மூடுறோம்டா. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை போட்டு அடிக்கிறீங்க. கேக்குதோ? சரு, என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு பார்ட்டி வச்சிருக்கான். நம்ம 2 பேரையும் வர சொல்லிருக்கான். நான் உன்னை கூட்டிட்டு வரதா ப்ராமிஸ் கூட பண்ணிருக்கேன்டா. உன்னை எங்கேயோ பாத்திருக்கான். சூப்பர் செலக்ட்னு சொல்லி என்ன பாராட்டான் தெரியுமா? ஹேய் கம் ஆன் யா. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லு. என்ன பத்தி அவன் வைஃப் கிட்ட போய் புகழ சொல்லு. அப்ப தெரியும். அவன் ஏதோ சாதாரணமா சொன்னதுக்கு நீ இவ்வளவு கோபப்படுற? ஓகே சரு, எங்க அப்பா உன்னை பாக்கணும்னு சொல்றாரு. ஒரு தடவை வீட்டுக்கு வரியா? இப்பவே போலாம். அப்படியே அங்கிருந்து பார்ட்டிக்கு போயிடலாம். இந்த ட்ரெஸ்லயே வர சொல்றியா? இந்த ட்ரெஸ்லயா? நோ நோ நோ, நல்ல மாடர்னா கிளாஸா இருக்கணும். எங்க அப்பா கிட்ட பேசும்போது ரொம்ப மரியாதையா அமைதியா பேசணும். Do you understand? அடுத்தவங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும்ல. நீ கிளம்பு, நான் அப்புறம் வரேன். இட்ஸ் ஓகே, பை. வணக்கம் அங்கிள். உட்கார். நீ என் பையன் ஃப்ரெண்டு சரஸ்வதி தானே? ஆமா அங்கிள். என் பையன் இப்பெல்லாம் வாயை திறந்தாலே உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். என்ன செஞ்சிட்டு இருக்க? ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள். எங்க பக்கத்துல ஒரு ஃபிளாட்ல தங்கியிருக்கேன். ஓ, அப்ப உங்க அப்பா அம்மா அங்க இருக்காங்க? இல்ல அங்கிள், சின்ன பிள்ளையா இருக்கும்போதே இறந்துட்டாங்க. ஓ, ஐ எம் சாரி. அதனால நீ மட்டும் தனியா இருக்க, அப்படிதானே? ஆமா அங்கிள், சின்ன வயசுல இருந்தே இப்படி தனியா இருக்கிறது எனக்கு பழகி போச்சு. குட். அதை அப்படியே தொடர வேண்டியதானம்மா. தனியா இருந்தவ தனியாவே இருந்துட்டு போக வேண்டியதானே?
அனாவசியமா ஏன் புள்ளைய எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்? என்ன சொல்ல வரீங்க நீங்க? ஆ. இது பார், நான் சொன்னதை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நீ ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை. என் பையன் வயசு பையன். நீ தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறவ. அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா ஆசை வர்றது சகிருந்தாங்கண்ணே. நீ மட்டும் இல்லை, இந்த சிட்டியில் இருக்கிற உன்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருக்கும். இது மாமூலான விஷயம்தான். என் பையனுக்கு முன்னால எத்தனை பேரு? ஆமா, எத்தனை வருஷம் பண்ணிருக்க? வாட்? அப்பா அம்மா இல்லாத பொண்ணு தானே இவ. எப்படி வேணா இருப்பான்னு என்ன பத்தி தப்பு தப்பா நினைக்கிற உங்க கேரக்டர் என்னன்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. பெத்தவங்க இருந்தும் கூட உங்க செல்ல பொண்ணு மினிஸ்டர் பையன் கூட சேர்ந்து சுத்தி 2 வாட்டி அபார்ஷன் பண்ணிட்டு 3ஆவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிருக்கான். அந்த மாதிரி நான் எதுவும் செய்யலையே. பணம் இருக்குங்கிற திமிர்ல வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. சரு, எங்க அப்பா இப்படிதான் பேசியா? கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்ல உனக்கு? சாரி ரோஹித். ஓ ஷிட். சரு, 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 ப்ளீஸ். எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நான் ஸ்கூல்ல பார்க்கலாம். சரு, இதுக்கான கோவமா வந்த? உங்க அப்பா கிட்ட என்ன சொன்ன? என்ன பத்தி என்ன சொன்ன? தனியாதான் இருக்கா, யூஸ் பண்ணிட்டு உதறி விட்டுடலான்னு சொன்னியா? பதில் சொல்லு. அது இல்ல சரு. ரோஹித், உன் அப்பா மாதிரி ஆளு கூட இருக்கிறது என்ன மாதிரி பொண்ணுக்கு முடியாத காரியம். என் டேடி மேட்டர் விடு, நான் தானே உனக்கு முக்கியம். ஐ லவ் யூ சரு. லவ்? யாருக்கு வேணும் லவ்? லவ்ங்கிற பேர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் அப்பா முன்னாடி ஒரு அடிமை மாதிரி வாழ சொல்றியா? ரோஹித், சாரி, தெரியாம தப்பு செஞ்சுட்டேன். இனி தெரிஞ்சே தினம் தினம் உங்க வீட்டுல என்னால நரகத்தை அனுபவிக்க முடியாது. உங்க அப்பா பேசுறத வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்கள மாதிரி பணக்காரங்களோட கேரக்டரை. பணம் இருக்கிறவங்க கிட்ட மனிதாபிமானம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீப்பா இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மாடர்னா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தனியா வாழ்ந்துட்டு இருக்க பொண்ணுங்களா தப்பானவங்க தானே உங்க அப்பா கேவலமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. உன்னோட காலம் பூரா என்னால வாழ முடியாது. ப்ளீஸ் ரோஹித், இங்க போயிடு. கொஞ்சம் யோசிச்சு பாரு, இப்படியே தனியா ஒத்தையா கல்யாணம் பண்ணிக்காம எப்படி வாழ போற? அப்படின்னா தனியா இருக்கேங்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வர? என் மேல இருக்கிற பாசத்தினால இல்ல. இவ்வளவு நாள் எப்படி வாழ்ந்தேனோ அதே மாதிரி இனிமேலும் வாழ்ந்துட்டு போறேன். இந்த இன்டென்ஷனோட பழகுறேன்னு தெரிஞ்சிருந்தா எப்பவும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிருப்பேன். Just get out, Samya. அது இல்ல I சரு. said get out. ஓகே சரு, நீ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க. நான் உன்னை அப்புறம் பாக்குறேன். யார் நீ? என் பேரு பப்ளு. பக்கத்துல 302ல இருக்கேன். என்ன பண்ற? சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பேன். பொண்ணை பிடிச்சிருந்தா ஐ லவ் யூ சொல்லிடுவேன். ஐ லவ் யூ சொல்லுவியா? Idiot. இப்ப இல்ல, நல்ல மூட்ல